अज्ञान रात का अंधियारी रात फैलाने वाला चंद्रमा அந்த அரைகுறையாக இருக்கக்கூடிய சந்திரன் வந்து அஞ்ஞான இருளை வந்து பரப்பக்கூடிய சந்திரன், या ज्ञानी चंद्रमा, இல்லையானால் ஞானி சந்திரனா? अज्ञानी। அஞ்ஞானி. ये जो अज्ञानी चंद्रमा है, இந்த அஞ்ஞானி சந்திரன் வந்து யார் இருக்காங்களோ, कृष्ण बच्चे की आत्मा, கிருஷ்ணர் குழந்தையினுடைய ஆத்மா, वो किसके प्रभाव में आ जाती है? அவங்க வந்து யாருடைய பிரபாவத்தில் வந்து விடுறாங்க? अरे हाँ, कन्याओं माताओं के प्रभाव में आती है, கன்யா மாதாக்களுடைய பிரபாவத்தில் வராங்க, परछाई में आती है, அதனுடைய நிழலில் வந்து விடுகிறாங்க. तब चंद्र ग्रहण पड़ता है। அப்பொழுதுதான் வந்து சந்திர கிரகணம் ஏற்படுகிறது. जो भूगोल के विद्यार्थी होंगे वो इस बात को जानते हैं। யார் வந்து ஜியோகிராஃபி ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பார்களோ அவர்கள் வந்து இதை அறிவார்கள் இந்த விஷயத்தை. कि धरणी माता रूपी पृथ्वी, என்ன என்றால் தரணி அம்மாவாக இருக்கக்கூடிய பூமி और ज्ञान चंद्रमा, மற்றும் ஞான சந்திரன், ब्रह्मा की सोल, பிரம்மாவினுடைய சோல், जब ज्ञान सूर्य बाप எப்பொழுது ஞான சூரியன் தந்தை और धरणी माता के बीच में आ जाता है, மற்றும் பூமி அம்மாவிற்கு நடுவில் வந்து விடுறாங்களோ, तो धरणी वासियों को चंद्रमा का जो परछाया पड़ता है धरणी पर, எனவே அந்த பூமியில் இருக்கக்கூடியவர்களுக்கு சந்திரனுடைய அந்த சந்திரனின் நிழல் வந்து பூமியின் மேல் விழுகிறதோ, वो धरणी वासियों को सूर्य दिखाई அதனால் என்ன ஆகுகிறது என்றால் பூமியில் இருக்கக்கூடியவர்களுக்கு சூரியன் வந்து नहीं पड़ता। தென்படுவதில்லை. तो वो समझते हैं அப்பொழுது என்ன புரிந்து கொள்கிறார்கள் என்றால், सूर्य अंधेरे में आ गया। என்னவென்றால் சூரியன் வந்து இருட்டில் வந்து விட்டது. अरे सूर्य कभी अंधेरे में आ सकता है? அரே, சூரியன் வந்து ஒரு பொழுதும் இருட்டில் வர முடியுமா? है? जो चंद्रमा के प्रभाव में आ गई धरणी माता, எந்த தரணி மாதா வந்து சந்திரனுடைய பிரபாவத்தில் வந்து விட்டதோ उनको सूर्य नहीं दिखाई पड़ता। அவங்களுக்கு வந்து சூரியன் வந்து தென்படுவதில்லை. बाकी ऐसे नहीं है कि सूर्य कभी अंधेरा हो जाता है। அதை தவிர சூரியன் வந்து இருட்டில் வந்து விடுகிறது, இப்படி வந்து இல்லை. ऐसे ही चंद्रमा और सूर्य के बीच में जब पृथ्वी आ जाती है, அதே போலவேதான் சந்திரன் மற்றும் சூரியனுக்கு நடுவில் எப்பொழுது பூமி வந்து விடுகிறதோ, तो पृथ्वी का परछाया चंद्रमा पर पड़ता है। அப்படி இருக்கும் பொழுது பூமியினுடைய நிழல் வந்து சந்திரனின் மீது விழுகிறது. सूर्य का प्रकाश पृथ्वी पर, அப்பொழுது சூரியனுடைய பிரகாசம் வெளிச்சம் வந்து பூமியின் और மீது, पृथ्वी का अंधियारा மற்றும் பூமியினுடைய அந்த இருட்டு இருக்கு இல்லையா, அதாவது அந்த நிழல், चंद्रमा पर पड़ता है। அது வந்து சந்திரனின் மீது விழுகிறது. तो चंद्रमा का वो भाग अंधेरा दिखाई पड़ता है। அப்படி இருக்கும் பொழுது சந்திரனுடைய அந்த பங்கு வந்து இருட்டாக தென்படுகிறது. चंद्रमा पृथ्वी के परछाई में आ गया ना, அப்படி இருக்கும் பொழுது அந்த சந்திரன் வந்து பூமியினுடைய நிழலில் வந்து விட்டது இல்லையா? जब परछाई में आ जाता है எப்பொழுது வந்து நிழலில் வந்து விடுறாங்களோ, तो कभी कभी ऐसा भी होता है அப்பொழுது சில நேரம் வந்து இப்படியும் ஆகுகிறது, कि संपूर्ण चंद्रमा पर अंधेरा छा जाता है। என்னவென்றால் சம்பூர்ணமாக சந்திரனின் மீது வந்து இருள் பரவி விடுகிறது. अमावस्या जैसी रात हो जाती। அது வந்து அமாவாஸ்ய போல இரவு ஆகி விடுகிறது. ये सही बात है இது வந்து சரியான விஷயமாகும். क्या?
कि पृथ्वीवासियों को चंद्रमा என்னவென்றால் பூமியில் இருக்கக்கூடியவர்களுக்கு कैसा சந்திரன் दिखाई देता, எப்படி தென்படுகிறது? अंधेरा दिखाई देता, அது வந்து இருட்டில் தென்படுகிறது. और परछावे में आता भी है। कन्याओं माताओं का प्रभाव ज्ञान चंद्रमा के ऊपर पड़ता है। கன்யா மாதாக்களுடைய பிரபாவம் வந்து ஞானச்சந்திரனின் மீது விழுகிறது. जैसे कुमारका दैदी जैसी ब्रह्मा कुमारियों का प्रभाव குமாரிகா தாதி போல பிரம்மகுமாரிகளின் பிரபாவம் ब्रह्मा के ऊपर पड़ता था या नहीं पड़ता था? பிரம்மாவின் மீது வந்து விழுந்ததா இல்லையா? नहीं पड़ता था, पड़ता था। பிரம்மாவின் மீது ஏற்பட்டது. तो चंद्रमा प्रभाव से प्रभावित हो जाता है। அப்பொழுது சந்திரன் வந்து அந்த பிரபாவத்தினால் பிரபாவத்தில் வந்து விடுகிறது.